பார்சல் அதே ரேட்டா எக்ஸ்ட்ராவா பார்சல்? அதே ரேட் 100. உங்களுக்கு சென்னையில் கடை இருக்குது, அதே சென்னை பாஸ்மதி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கடை பார்த்திங்கன்னா மதுரை ஒத்தக்கடை ஆர்சி சர்ச்சுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா புதுசாக வந்து அல்நாஸ் பிரியாணின்னு ஒரு பிரியாணி கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வெறும் 90 ருபீஸுக்கு சிக்கன் பிரியாணி கூட வந்து கத்திரிக்காய் தொக்கு, ஆனியன் ரைத்தாவோட சர்வ் பண்ணுறாங்க. குவான்டிட்டி பார்த்திங்கன்னா சரியான குவான்டிட்டி, அதுவும் சென்னை பிரியாணி சரியான டேஸ்ட்டில் தராங்க. கூட முட்டையும் தராங்க. அதுபோல் ப்ளெயின் பிரியாணி பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு சிக்கன் கிடையாது, மற்ற ஆனியன் ரைத்தா, கத்திரிக்காய் தொக்கு இது எல்லாமே ப்ளெயின் பிரியாணியும் கடை இருக்குது. ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 60 ருபீஸு. சிக்கன் பிரியாணி பார்த்திங்கன்னா 2 நேரமும் உங்களுக்கு அவைலபிள். அதாவது நீங்கள் மத்தியானமும் நீங்கள் வந்தீங்கன்னா பிரியாணி கிடைக்கும், ஈவினிங் வந்தாலும் பிரியாணி கிடைக்கும். 2 நேரமும் தனித்தனியாக பண்ணுறாங்க. மத்தியானத்துக்கு பிரியாணி காலைல 11 மணிக்கு ரெடி ஆயிரும். அதுபோல் ஈவினிங்க்கு பிரியாணி பார்த்திங்கன்னா சாயந்தரம் 5 மணிக்கெலாம் வந்துட்டு ரெடி பண்ணிடுறாங்க. பிரியாணி பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இங்கேயும் நீங்கள் சாப்பிட்லாம், அந்த ரெஸ்டாரண்ட்லேயும் நீங்கள் சாப்பிட்லாம், டேக் அவே வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம், பார்சலும் தராங்க. ரெண்டும் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் சேம் தான், எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறதில்ல பார்சலுக்கு. சென்னை ஸ்டைல் பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக நல்ல வயிறார சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒத்தக்கடை பக்கம் வந்தீங்கன்னா கட்டாயம் அல்நாஸ் பிரியாணியை மிஸ் பண்ணாதீங்க.